வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பைத்தான்ல இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம எதுக்காக ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு லாஜிக்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுவோம், ஒரு இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது நமக்கு வந்து டேட்டாஸை வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, அந்த லிஸ்ட் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு லாஜிக்கை பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு ஒரு டேட்டா வேணும், கரெக்டுங்களா? இப்போ இந்த டேட்டாவை வந்து ஒரு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா, நம்ம பைத்தானில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லிஸ்ட்டுங்க. ஓகே, லிஸ்ட்டு. அண்ட் அனதர் ஒன்று டிக்ஷனரி. ஓகே, அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா செட்டு அண்ட் டப்பிள். இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் டேட்டா வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டும் டிக்ஷனரியும் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ரியல் டைமில். இப்போ நான் வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னுடைய ரியல் டைமில் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டும் அந்த டிக்ஷனரி கான்செப்டும் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செட்டும் டப்புளும் வந்து ரேர் கேஸ். பட் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆல் த 4 டேட்டா ஸ்ட்ரக்சரையும் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே, 1 by 1 லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இப்போ லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஸ்டோர் டேட்டா. ஓகே, இட்ஸ் லைக் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணா டேட்டா கொடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார இட் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். இட் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள். ஓகே, சிங்கிள் வேரியபிள். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் ஏன் யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ப்ராக்டிக்கல் வேவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எர்லியராக நான் வந்து பார்த்துருப்போம். ஓகே, எர்லியராக நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளார நீங்கள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது இங்கே எக்ஸுன்ற இந்த வேரியபிள், இங்கே எக்ஸுன்ற இந்த வேரியபிள் என்ன பண்ணோம், இந்த 10ன்ற இந்த நம்பரை வந்து ஹோல்டு பண்ணோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த எக்ஸுக்கு அகைன் நான் வந்து 20ன்ற வேல்யூவை நீயே ஹோல்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, 20யை நீயே ஹோல்டு பண்ணு அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்சிட்டியை கிரியேட் பண்ணும். அதனால ஹோல்டு பண்ண முடியாது. எக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 வேல்யூ ஹோல்டு பண்ணோம். ஓகே, இப்போ மல்டிபிள் வேல்யூஸை ஒரு வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணுறது? ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா இது வந்து ஓகே, எக்ஸுக்குன்ற வேரியபிளுக்கு நீங்கள் வந்து 10ன்ற இந்த வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ண சொன்னீங்க. ஓகே, நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அகைன் நான் சொல்கிறேன், இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு நான் அகைன் 20, 30ன்னு கொடுத்தேன்னா இதனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார தான் மல்டிபிள் வேல்யூ, இப்போ 10, ஓகே 10, 20, ஓகே அந்த மாதிரி 30, 40ன்ட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் வேல்யூஸை ஓகே இப்போ இங்கே எக்ஸுன்ற ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா? ஓகே, இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. பட் என்னால் இங்கே சிங்கிளாக இந்த மாதிரி லிஸ்ட்டோ, ஓகே லிஸ்ட்டுனா என்னென்னா ப்ராக்கெட் சிம்பிள், இந்த ப்ராக்கெட் சிம்பிளில் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்கெட் சிம்பிள் போட்டுட்டு இன்சைடில் நீங்கள் எந்த ஒரு டேட்டா டைப்ஸில் இருக்கிற டேட்டா இன்சைடில் ரைட் பண்ணிங்கனாலும் அது வந்து கன்சிடர் ஆஸ் ஏ லிஸ்ட். கிளியரா? ஓகே, இப்போ சிங்கிளாக ஒரு வேரியபிளை நம்ம கொடுத்து ஒரு வேல்யூவை கொடுப்போம். பட் மல்டிபிள் வேல்யூஸை நம்ம டிஃபைன் பண்ணும்போது நமக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு வேரியபிளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே அப்படின்ட்டு. ஓகேங்களா? கிளியர்? ஓகே, பக்கா. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பைத்தான் கம்பைலர் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு கோட் ரைட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு நம்பர்ஸே டைப் பண்ணிப்போமா, நம்பர்ஸ் நான் லிஸ்ட் சிம்பிள். ஓகே, லிஸ்ட் சிம்பிள் சொல்லியிருக்கேன். பிராக்கெட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது கன்சிடர் ஆஸ் ஏ லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், 10, 20, 30, ஓகே 30 அண்ட் 40, 50. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் அந்த நம்பர்ஸ்ன்ற அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேரியபிள்னு லிஸ்ட்னு சொல்லியிருக்கேன்.
இப்போ இது கன்சிடர் as a லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதனுடைய டேட்டா டைப்பை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிஸ்ட் டேட்டா டைப் தான். ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணால் பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஓகே டைப் ஓகே டைப் அந்த வேரியபிள் நேம் கொடுங்க நம்பர்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லுங்க பாருங்கள். இது லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ லிஸ்ட் டேட்டா டைப் ஃபார்மேட்டில் தான் இது வந்து இப்போ இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து நீங்கள் இப்போ என்னுடைய எர்லியர் வீடியோ ஸ்ட்ரிங் வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்லைஸ் கான்செப்டை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வருவோம். கரெக்டுங்களா? இப்போ எப்படி ஸ்லைஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு சில ஆடியன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒன் டைம் மட்டும் ஸ்லைஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்பர்ஸ் ஓகே, நீங்கள் வந்து நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு ஓகே லிஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோலன் கொடுத்தீங்கன்னா ஓகே ப்ராக்கெட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இந்த ப்ராக்கெட் சிம்பிள்குள்ளார நீங்கள் வந்து எந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஓகே இது வந்து எண்ட் பொசிஷன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 4 கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸை எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸை எடுத்துகிட்டு வரோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஓகே, நான் வந்து சொல்லியிருக்கேன் லிஸ்ட்டு வந்து ஒரு லுக்ஸ் லைக் அரேவாக தான் இருக்கும். ஓகே, ஒரு அரே எப்படியே வந்து கால் பண்ணோம், ஒரு இண்டெக்ஸை வச்சு நம்ம கால் பண்ணோம்ல, வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதை வந்து கால் பண்ணி டேட்டா வந்து பிச் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்லைஸ் கான்செப்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லைஸ் கான்செப்டை பற்றி தெரியலனா என்னுடைய ஸ்ட்ரிங் வீடியோஸை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்லைஸ் கான்செப்டை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நியூவாக ஏதாவது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ரிவர்ஸில் வேணும். ஓகே, ரிவர்ஸில் இருந்து நான் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ -1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சாரி -3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. -3ன்னு கொடுத்தா 10 20 ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா 1 2 3 இந்த 3 வேல்யூஸ்ல விட்டுரும். ஓகே, இது ஸ்டார்டிங் பொசிஷன் 0. ஓகேங்களா? அப்படின்னா இது 0. ஓகே, ஸ்டார்டிங் பொசிஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எண்டு எங்க எண்ட் ஆகுது, -3. -3னா 1 2 3 இதோட ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, இங்க இதுதான் வந்து எண்ட் பொசிஷன். அப்படின்னா கரெக்டாக இந்த 2 வேல்யூ தான் கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் எனக்கு வந்து ஸ்டார்டிங் பொசிஷனே -2. ஓகே, -2 -1 அப்படின்னா இப்போ என்ன பண்ணும், இது 1 இது 2. ஓகேங்களா? 2ல் ஸ்டார்ட் ஆகி -1 அப்படின்னா 40 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வரும். ஓகேங்களா? 40 மட்டும் தான் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ்னா லாஸ்ட்ல இருந்துங்க, லாஸ்ட்ல இருந்து டேட்டா பொசிஷனை கவுண்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸ்டார்டிங் பொசிஷன் 0. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஒரு சிலர். இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பொசிஷன் வந்து 0வில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், ப்ளஸில் இருக்கும். ஓகே, 1 1 2ன்னு போகும். இப்போ லாஸ்ட் ரிவர்ஸில் வரும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா -1ல் தான் ஸ்டார்ட்டே ஆகும். -1 -2 அந்த பொசிஷனில் தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் 0வில் இருக்கும். ஓகே, பட் மைனஸில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அது வந்து -1ல் இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். சரிங்களா? ஓகே, கிளியர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனை விட்டுரு. ஓகே, 10 30 50 உங்களுக்கு இன்டர்வியூவில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது இன்புட்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? இன்புட்டாக கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவார், எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வேணும்னு வரும். எனக்கு 10 30 ஓகே 30 50 இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வரும். இப்போ இதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் வந்து இன்டர்வியூவில் கேட்பார். அப்போ என்ன பண்ணா, ஓகே இப்போ நம்பர்ஸ் இருக்குங்களா, ஓகே just put 1. Oh my god, what happened? Like a 2. ஓகே, இப்போ 1 கொடுத்தோம்னா ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு பொசிஷன் செக் பண்ணோம். 2 கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 கொடுக்குறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1
அப்புறம் 2, அப்புறம் இது வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, தென் இங்கே வந்து ஒரு வேல்யூ ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் வேல்யூ எடுத்துக்குது. அதாவது 2ன்னு சொல்லியிருக்குமா, ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும், செகண்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிடும், தேர்ட் வேல்யூ திருப்பினா இங்கே 1, இது 2 ஸ்கிப் பண்ணிடும், அண்ட் 3. ஓகே, நமக்கு தேவையான அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைன். இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் என்னென்னா ஹைட்ரேட் பண்ணுறீங்க. ஹைட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து ஒரு டிஜிட் ஸ்கிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற. இப்போ நான் 3 கொடுத்தேன்னா என்ன ஆகுனா தேர்ட் பொசிஷனில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ண ஸ்கிப் பண்ணிடும். 10 40. ஓகேங்களா, 1 இருக்குது, 2, ஓகே 1 எடுத்துக்குது, 1 2 3 வந்து சாரி 1 எடுத்துக்குது, 1 2 3 இந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுது, நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்குது. ஓகேங்களா, திரும்ப அகைன் வந்து 1 2 3. ஓகே, நமக்கு அதுக்கப்புறம் வேல்யூ இல்லாததில் விட்டுருது. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு வேல்யூ வந்து ஹைட்ரேட் பண்ணி, ஓகே நம்ம எப்படி ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே ஃபைன். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஓகே இப்போ நமக்கு டேட்டா இருக்கு. ஓகேங்களா, இப்போ நமக்கு டேட்டா இருக்கு. இப்போ இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளார எனக்கு ஒரு நியூவாக ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும். ஓகே, நியூவாக ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஓகே, அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம லிஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக கூகுளில் போயிட்டு லிஸ்ட் மெத்தட்ஸ்னு போட்டாலே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ லிஸ்ட் மெத்தட்ஸில் அப்பண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, அது என்ன பண்ணுன்னா நம்பர்ஸ் டாட் அப்பண்ட். ஓகே, அப்பண்ட் நான் என்ன சொல்கிறேன் 60ன்னு சொல்லிடுறேன். 60 கொடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் நம்பர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க இந்த 60 வந்து இந்த 50க்கு நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இன்சர்ட் ஆகியிருக்கும். அங்கே பாருங்க நமக்கு வந்து 50க்கு பக்கத்தில் 60 வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த அப்பண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூவை வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணு அப்படின்றேன். ஓகே, என்னன்னா எனக்கு இந்த வேல்யூ தேவையில்லை. ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். 15ன்ற வேல்யூவை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றேன். ஓகே, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ரிமூவ்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ ரிமூவ் நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், 50 வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே ஓகே, பட் இந்த ரிமூவ்ன்ற கான்செப்ட் வந்து இன்னொன்று இருக்கு அகைன். ஓகே, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, பாப்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ அது என்னன்னா பொசிஷனை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம். ஓகே, இப்போ 0 1 2 3 4th பொசிஷன் இருக்குங்களா, ஸோ 4th பொசிஷனுக்கு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, சப்போஸ் ஓகேங்களா ரிமூவும் இருக்கு, பாப்பும் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேல்யூ தான் தெரியுது, ஓகே அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இல்லை நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பாப் யூஸ் பண்ணுங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அப் டு யுவர் சாய்ஸ். ஓகே, அப் டு யுவர் சாய்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஒரு டேட்டாவை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து டெலீட் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி ஓகே நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். லைக் விஜா குயிக். ஓகே, நம்மளுடைய ஃபேமிலி நேமை கொடுப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்னுடைய நேம் விக்னேஷன். ஓகே, நான் வந்து விஜா குயிக் நம்ம ஃபேமிலி நேமும் என்னுடைய நேமையும் கொடுத்துருக்கேன் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் வியூ பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது டேட்டாஸ்னு. ஓகே, இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட்டு வேல்யூஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளார அகைன் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸை எனக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன கொஷின்னா, நீங்கள் எப்படி இதை வந்து ரீட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் 50 ரீட் பண்ணி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஸ்லைஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, பொசிஷன் அந்த இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரீட் ஆகும். ஓகே, இப்போ சிமிலர் வே நீங்கள் இதையும் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கான லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா
எவ்வளோ எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் லென்த்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஓகே, இந்த பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இண்டெக்ஸோட அந்த லென்த் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும் உங்களுக்கு காமிச்சிடும். 6 இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் 6 தான் இருக்குது. ஓகேங்களா, 0 1 2 3 4 5 6. ஓகேங்களா, 6 அந்த லென்த் வந்து 6ன்னு இருக்குது. ஓகேங்களா, சாரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதனால தான். பட் இண்டெக்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து print, ஓகே, print numbers நம்ம லிஸ்ட்டு. ஓகேங்களா, இண்டெக்ஸோட அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், 5ன்ற இந்த பொசிஷனை கால் பண்ணுறேன், இண்டெக்ஸ் பொசிஷனை கால் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, எனக்கு ரீட் ஆகுது. இப்போ நீங்கள் 6ன்னு கொடுங்களேன், எரர். பட் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், நம்ம லென்த்து போடும் போல வந்து எனக்கு 6ன்னு காமிச்சிச்சிங்களே அப்படின்னா, லென்த் வந்து கவுண்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ங்க. ஓகே, இது மேஜராக வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா நான் வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ணும் போல கூட என்னோட ஜூனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் எவ்வளோடா இருக்குன்னா அது வந்து அதாவது இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு 4 to 5 தான் இருக்குது. பட் ரியல் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லென்த்துன்ற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அப்போ வந்து 6ன்னு காமிக்கும் போல நம்ம என்ன பண்ணுவோம், 6ன்னு போட்டு லாஸ்ட் வேல்யூ ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு 6 போட்டுருவோம். பட் ப்ராப்பராக டேட்டா வராது. என்னன்னா அது ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, ஆனால் இண்டெக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 0வில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம கன்சிடர் ஆஸ் 0 to 5. ஓகேங்களா, அதுதான் வந்து 1 டிஜிட் வந்து எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கும். அது 0வில் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, கரெக்ட். இப்போ என்னால் இந்த வேல்யூவை ஃபெச் பண்ணி எடுக்க முடிஞ்சிடுச்சு. பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய செகண்ட் வேல்யூ அந்த லிஸ்ட்டுக்குள்ளார இருக்க விக்னேஷ்ன்ற இந்த நேமை மட்டும்தான் எனக்கு வேணும். இந்த விஜா குயிக் நேம் வந்து இல்லை, எனக்கு வந்து செகண்ட் பொசிஷன் இருக்குல்ல, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி எடுப்பீங்க? ஓகே, அகைன் என்ன பண்ணுங்க, ஒரு லிஸ்ட், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அது என்ன பொசிஷனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ண, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு லிஸ்ட்டு இருந்தாலும் அந்த லிஸ்ட் வேல்யூ நம்ம எப்படி வந்து கெட் பண்ணுறது. ஓகேங்களா, ஐட்டம் வேல்யூ எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னா இந்த மாதிரி தான் வந்து லிஸ்ட்டுக்கான ப்ராப்பர் அந்த என்ன பொசிஷனில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணால். ஓகே, அதுக்குள்ளார ஒரு லிஸ்ட் இருந்தால் அது என்ன பொசிஷனில் இருக்குன்னு செகண்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி டெலீட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா எப்படி ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ எனக்கோட லிஸ்ட் வேல்யூ இதுதான் இருக்குது. ஓகே, நம்ம இதை ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ரிமூவ் பண்ணிப்போம். இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த வேல்யூ வந்து எனக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடு அப்படின்றேன். இன்டர்வியூவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு இந்த வேல்யூ ரிவர்ஸ் பண்ணி கொடு அப்படின்வாங்க. ஓகே, இப்போ அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த ரிவர்ஸ் மெத்தடை டைரெக்டாகவும் யூஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஃபார் லூப் இருக்குங்களா, ஓகே, ஃபார் லூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நீங்கள் சப்போஸ் ஃபார் லூப்பை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் லூப்னா என்னென்னா ஐட்ரேட் பண்ணிவிடும். ஒரு வேல்யூவை ஒன் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐட்ரேட் பண்ணிவிடும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். ஓகே, ஃபார் ஐ இன் numbers, okay, numbers, then print I. ஓகேங்களா, ஐன்றது என்னன்னா அந்த ஐட்ரேட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு 10 20 30 40 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ரிவர்ஸ் கான்செப்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ்டு. ஓகே, நீங்கள் இந்த ஃபார் லூப்பில் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி இப்போ பாருங்கள் 50 40 30 20 10ன்னு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம லிஸ்ட் வேல்யூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போது இந்த மாதிரி எனக்கு ஃபங்க்ஷனில் வேணாம், எனக்கு அது வந்து ஒரு லிஸ்ட்டாகவே வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு நியூவாக ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, நியூனே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே
just just mention new. ஓகே, இங்கே நான் வந்து ரிவர்ஸ் நான் இங்கேயே பண்ணிட்டேன். ஓகே, ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பாருங்கள் 50-30 இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ஃபார்மேட்லேயே வேணும் அப்படின்னா, இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நியூன்னு கொடுங்க. ஓகே, லிஸ்ட் ரிவர்ஸ் ஹைட்ரேஷன் ஆப்ஜெக்ட். ஓகே, எனக்கு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போல எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் லிஸ்ட் ரிவர்ஸ் ஹைட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது. ஓகே, என்னன்னா இது வந்து ஹைட்ரேட் தான் பண்ணணும், ரிவர்ஸ் வந்து இது வந்து ஹைட்ரேட் பண்ணணும். பட் லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் அந்த டபுள் ப்ரேசஸ் இருந்தால் தானே லிஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ தானே நம்ம டேட்டா வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு எப்படி நம்ம வந்து இப்போ வந்து ஹைட்ரேட்டில் இருக்குது. ஓகேங்களா, அது எப்படி லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி, ஓகே லிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி ஒரு ஓகே ஜஸ்ட் லிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக வந்திருக்கு. ஓகேங்களா, கிளியரா? ஸோ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஓகே நம்ம இந்த மாதிரி வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணியும் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணியும் நீங்கள் வந்து ரிவர்ஸில் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ரிவர்ஸ்னு மென்ஷன் பண்ணியும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போது அனதர் ஒன் வே இருக்குங்க. ஓகே, அனதர் ஒன் வே என்னன்னா நான் என்ன சொல்கிறேன், ஓகே நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, இது வந்து அனதர் ஒன் சினாரியோ. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆட் நம்பர்ஸ் மட்டும் கொண்டு வாங்க, ஈவெண்ட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, இப்போ எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் எனக்கு ஆட் நம்பர் தனியாக ஈவென்ட் நம்பர் தனியாக எனக்கு வேணும்னு சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, ஓகே நான் ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ரிவர்ஸில் வேணாம், ரிவர்ஸ் கான்செப்ட் கம்ப்ளீட்டர், நம்ம எல்லாருக்கும் ரிவர்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பிஇ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு வந்து அந்த லேப்லாம் வந்து அந்த எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஆட் நம்பர்ஸை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வாங்க, ஈவென்ட் நம்பரை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்போ வந்து இந்த சினாரியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இதை வந்து ரியல் டைமில் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன்டர்வியூவில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஆட் நம்பர்ஸ் வேணும். ஓகே, if condition நான் யூஸ் பண்ணுறேன். if ஓகே I percentage of 2 ஓகே ஈக்குவல் டு 0 அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ண ஐ வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு பாருங்கள் இப்போ வந்து ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு 2, 4, 6, 8ன்னு. ஓகேங்களா, இப்போ இங்கே 3 லைன்ஸ் ஆஃப் கோட் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை வந்து சிங்கிள் லைனில் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் தாங்க. ஓகே, அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்னன்னா ஒரு சிங்கிள் லைன்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடை ரைட் பண்ணிவிடுவோம். ஓகே, நமக்கு தேவையான அந்த லாஜிக்கை சிங்கிள் லைனில் ரைட் பண்ணுவோம். இப்போ அதை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி அதை சிங்கிள் லைனில் அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டுக்குள்ளார ஓகே ஒரு லிஸ்ட் சிம்பிள்குள்ளார நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐ ஓகே ஃபார் ஐ இன் நம்பர் ஓகே ஃபார் லூப்புக்கான கண்டிஷன் முடிஞ்சு. இப்போ இஃப் கண்டிஷன் ரைட் பண்ணலாம். இஃப் ஓகே ஓகே I percentage of 2 equal to 0 ஓகே இதுதான் என்னுடைய கண்டிஷன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இந்த நியூன்றதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த நியூன்றதை
வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க சேம் அவுட்புட் எனக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ பாருங்க எனக்கு இங்கே 3 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. பட் நான் இங்கே சிங்கிள் லைனில் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. ஓகே, ஒரே லைனில் நான் வந்து என்னுடைய லாஜிக்கை ரைட் பண்ணிட்டேன். என்னுடைய ஆட் நம்பர் வேணுன்னா ஆட் நம்பர் எடுத்துகிட்டு வரலாம், ஈவன் நம்பர் வேணுன்னா ஈவன் நம்பர் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஈவன்னா ஜஸ்ட் 1 கொடுங்களேன், 1 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 1 3 5 7 9 இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு பாருங்க. ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஃபார் லூப்பை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஸோ அந்த ஃபார் லூப்புக்கான அவுட்புட்டை நான் அங்கே ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து கண்டிஷனை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஒரு ஃபார் லூப்புக்குள்ளார நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம், அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சிங்கிள் லைன்லேயே இதை வந்து டைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, பட் பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் என்னுடைய கொஷின் என்னன்னா, இது நம்பர் 1. ஓகே, இது இல்லைன்னா டே ஒன் அப்படின்னு வச்சுக்கோமே. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், டே 2 ரெக்கார்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார எனக்கு ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்குது. அகைன் நான் பண்ணுறேன், ஒரு 10 11 10 22 88 99 இந்த மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, இப்போது இந்த 2 லிஸ்ட் வேல்யூஸையும் நான் ஒரு லிஸ்ட்டாக கம்பைன் பண்ணணும். அதை நான் எப்படி கம்பைன் பண்ணுறது? எக்ஸ்டெண்ட் ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்டெண்ட்ன்ற கீவேர்டு மூலமா என்ன பண்ண முடியும், நமக்கு 2 டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் லிஸ்ட்டாக கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஒன் ஓகே டே 1 டாட் எக்ஸ்டெண்ட் டே டூ. ஓகே, இப்போ நான் டே 1ன்ற இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா டே 1. ஓகே, ஸோ எனக்கு பாருங்க ஆல் த வேல்யூஸ் எனக்கு வந்து ஷோ பண்ணது. ஓகே, இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், 2 டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் அப் அண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பேன், லாஸ்ட்டு தான் வேல்யூ ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே பவர் இஸ் டவுன். ஓகே, லெட் புட் ஓகே இப்போ நம்ம லிஸ்ட் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம வந்து நியூவாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா அப் அண்ட் யூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங். ஓகே, அது வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் போயிட்டு தான் ஆட் ஆகும். பட் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், இங்கே 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2ல் இருக்கிறதுக்கு பதிலாக ஓகே நான் இப்போ இங்கே வந்து 2 வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2 மிஸ் பண்ணிட்டேன். print day 1. ஓகே ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் இதுதான். இப்போ இதில் நான் 2 மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ நீங்கள் டே 1 டாட் அப்பண்ட் ஓகே அப்பண்ட் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு 2 எங்கே ஆட் ஆகிருக்கு, எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ என்னன்னா லிஸ்ட்டு வந்து சேஞ்சபிள். ஓகே, ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? ஆர்டர்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது லிஸ்ட்டில். ஓகேங்களா? நம்ம வந்து ஆட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் ஆர்டர்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து லிஸ்ட்டோட காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கிற ரூல்ஸு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ன்ற வேல்யூ வந்து இங்கே 3ல ஆட் பண்ணணும். ஓகே, இந்த 3க்கு முன்னாடி ஆட் பண்ணணும். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுனா, லிஸ்ட்டில் வந்து ஓகேங்களா இன்பில்டு மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இன்சர்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இன்சர்ட்னு ஒன்று இருக்குது. இன்சர்ட் 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன் தானே, அங்கே 2 ஆட் பண்ணுறேன். What happened?
லிஸ்ட் ஆப்ஜெக்ட் as no attribute. Insert. Okay. Insert. Okay. இப்போ பாருங்க எனக்கு 2ன்ற இந்த வேல்யூ ஆட் ஆயிருக்கு. பட் விக்னேஷ் நீங்கள் வந்து லிஸ்ட் வந்து ஆர்டரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னீங்களா, ஆர்டர் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன் ஜென்ரல் ஓகே ஆர்டர் வந்து அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் லிஸ்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜென்ரலாக வந்து சொல்லணும்னா ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங் இன் டீட்டெயில். If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We'll meet next video.